தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய படம் இட்லி கடை. தனுஷு, சத்யராஜ் மற்ற 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லப்போனால் இட்லி சுட்ட வடையும் சுட்ட இட்லியும் சுடாத இட்லின்ற மாதிரி தான் கதையாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தில் தனுஷ் இருக்கார். தனுஷ் படிச்சுட்டு வெளியே போகிறேங்கிறாரு. அந்த கிராமத்தில் அழகான சின்ன கடை, அந்த இட்லி கடை ராஜகிரண் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். ராஜகிரண் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் தனுஷ் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு திரும்பி மண்ணுக்கு வராரு. மண்ணுக்கு வந்தோன்னா அப்பா செஞ்ச தொழில் திரும்பி செய்வோம்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சிடாய் இந்த இட்லி கடையில் தான் கடையை நடத்துகிறாங்க. அப்பா செய்யக்கூடிய தொழிலை நம்மளே செஞ்சு ஊர் மக்களுக்கு செய்வோம் அப்படின்றக்காண்டி செஞ்சு நடத்துகிறாரு. இது இட்லி கடை தான். இந்த கதையை இந்த இட்லி கடையில் தான் சாப்பாடு டிப்பானு இதுதான் நடத்துகிறாங்க. பெருசாக ஒன்றும் செலவு ஒன்றும் கிடையாது. ரோட்டோரமாக ஒரு செட்டை போட்டு விட்டு வரவங்களுக்கு ஃபுல்லாக இட்லியை தொட்டு இட்லி சட்னி வச்சு இலையில வச்சு வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் படத்தோட கதை. வேறு ஒன்றுமே கிடையாது கதை. ஊடால ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, அதுக்கப்புறம் சத்யராஜ், அப்புறம் அருண் விஜய் ஒரு 2 ஃபைட்டு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது கதையில். நாங்கள் சொல்கிற மாதிரி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜினும் கூட நல்லா நடிச்சிருக்காப்புல. அவளைக்கு தனுஷும் அந்தளவுக்கு நடிப்பு கிடையாது. அருண் விஜய் சுமாராக நடிச்சிருக்காப்புல. ஹீரோயின் அவங்க கூட கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஹீரோயின் கிடையாது. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் சொல்லிக்கிற மாதிரி கதை எதுவும் கிடையாது. பார்க்குறவங்களுக்கு படம் பார்க்குறவங்க யார் பார்க்கலாம்னு கேட்டால், எனக்கு கவர்ச்சி இல்லை, எனக்கு பெருசாக ஒன்றும் சண்டையெல்லாம் தேவை கிடையாது, ஸ்மூத்தாக போனால் போதும் அப்படிங்கிற ஃபேமிலி மேனுங்க இந்த கதையை பார்க்கலாம். போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கதையை பார்க்குறவங்களுக்கு, விருப்பப்பட்டு பார்க்குறவங்க இந்த மாதிரி கதையை பாருங்கள். இந்த மாதிரி கதை எனக்கு பிடிக்கலன்றவங்களுக்கு இந்த மாதிரி கதையை பிடிக்கிறது வேஸ்ட்டு. பிடிக்காது. இன்றைக்கெல்லாம் இருக்கிற ஃபைட்டு சைண்டாக அது இப்படி போனாத்தான் நிறையா இளைஞர்கள் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோரிலாம் ஃபேமிலி மேனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். அவங்க வேணாலும் பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம். இன்னொரு டைம் பார்க்கணுன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தை இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நீங்களே போய் என்னென்ன தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பிடிக்கலன்னா சைலண்ட்டாக வந்துடுங்க. ஓகே.